ஹரிகரா வாடா போடா இருடா உட்காரா டாடா வாத்தியார் தான் எழுதி கொடுத்தாரா? மைக்கவை மரியாதை மண்டைய பொழந்து விடுவேன். போட்டுக்க கூட உருப்படியா ஒரு சட்டை இல்லை சவுடாது. நான் உங்களை சொல்ல ஒரு பயம். நான் ஏன் சட்டம் இல்ல வர்ற ஹரிகரன்ல சட்டம் பண்றதுல சட்டை போடுறது இல்ல இல்ல. திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் வர்றாருன்னா நம்பியார் வர்றாரு. அந்த பச்சை பையில சந்திச்சுட்டு போவோம்னு வாயை திறக்க கூடாது. என்ன துற நொறுக்கி விடுவேன். புரியுதா? கண்டு அவளாச்சோடு பின் தத்தவதார கதாநாயகன் அந்த பரதாபனை கண்டுமுழங்கி அவளாச்சோடு பல்லா செல்வங்களுக்கு அதிபதியாகப்பட்ட மகாலட்சுமி கண்டுமுழங்கி அவளாச்சோடு பின் படைப்பு தொழிலுக்கு சொந்தக்காராகப்பட்ட தந்தை பிரம்மா அவரை கண்டுமுழங்கி அவளாச்சோடு கல்விக்கு அதிபதி கலைவாணி எனது தாயை கண்டுமுழங்கி அவளாச்சோடு நேராக வந்து இருக்கின்றார். படைப்பு தொழிலை தொடங்க வேண்டுமென்றாக
அதிலே நாடகப்பட்டனா படைப்புத் தொழிலில் ஈடுபட முடியாத காரணத்துக்காக பூமியிலே பிறப்பாயாக கந்தவனாக பிறப்பாயாக என்ற சாபத்திற்கு எனக்கு பூமியிலே பிறந்து கந்தவனாக பிறந்து பல இன்னல்களை அனுபவித்து இப்படி பல இன்னல்களை அனுபவித்து மறுபடியும் தந்தையாகப்பட்ட பவனவனுக்கு மகனாக பிழைக்கப்பட்ட வருகாலத்தில் அல்லா மகனுக்கு இடையே சென்றார். ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கழகம் செய்யாவிட்டால் உனது சிரமாறு 1000 என் அண்ணன் தக்கன் எனக்கிட்ட சாபம் அதோடு மட்டுமில்லாமல் ஒரு நாளைக்கு குழந்தை தங்கள் கூடாது என்ற சாபத்தை பெற்றவனார். இந்த கழகத்திற்கு ஒரு வெடிக்கும் கிடைக்கும் நினைத்தே. ஆனால் அந்த வரத்தை பார்க்கும் பொழுது இறுதியாக எமது கழகத்துக்கு கிடைக்கும் தோன்றுவது சரி வேண்டாமை இன்றி காத்த தொல்லை கடவுளை கொண்டு எதிலும் எங்கும் எப்பொழுது வியாபகம் கொண்டிருக்கும் இறைவனும் செல்வம் முதலாவது சித்திர 17 மகாலட்சுமி கடவுளும் நல்வழி தீவிர ஏகாரமாக உயிரினை படைக்கும் போது என்னாரதால் கழகப்பிரியார் சொல்லப்பட்ட எனக்கு பாட்டமையை சாத்தா விஷ்ணு மதுசூதன் திருமா பெருமா என்ன ஓட்ட காதகாரி பெயர் கொண்ட நாராயணி நினைப்பதோடு அல்லல்வோ வைபடிவோ அன்னை வீட்டில் பட்ட நிறுவோம் போகா தேர்வோம் நல்ல குணமதிக மகோமை கோபத்தை விட்டு கணபதிக்கு தோன்றாக்கார் என்று சொல்லியிருக்கிறார்களே கணபதி வணங்கி அவரை இணங்கி யார் கழகத்தை துவங்கி அவருடைய கதைக்கு பார்க்க நாராயணன் இப்ப இருக்க மேடையிலே நாரதனா நடித்து நம்ம எல்லாம் எழுத்து கொண்டிருக்கோம். உடப்பம்பட்டியை சேர்ந்த அன்பு உடன்பிராச ஒரு இதிகாச சுடர் இலக்கிய சுடர் பி பெருமாள்ராஜ் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. தயவு செய்து வந்திருக்கும் நாரதர் பெருமாள்ராஜ் அவர்கள் வரவிருக்கும் வள்ளி நந்தினியை பார்த்து பயப்படாமல் பேச வேண்டும் என்று கிராமத்தின் சார்பாக அந்த பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. எனக்காக பொன்னாடை விலைக்கு பெருமை சேர்த்த கிராம பொதுமக்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்குமே எங்களது சார்பிலும் எங்களது கலை குடும்பத்தார் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள நன்றி வணக்கம். வள்ளிக்கு அன்பளி ஊர்கையில நீங்க சொன்னீங்க தயவு செய்து வந்திருக்க வள்ளியவர்கள் வரவிருக்கும் நாரதை மிரட்ட வேண்டாம் என்று. எனக்கு பொன்னாடபத்தில் நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? வந்திருக்கும் நாரதர்கள் வரவிருக்கும் வள்ளியை பார்த்து வள்ளி மிரட்ட வேண்டாம் என்று சொல்ல வேண்டும். வந்திருக்கும் நாரதர்கள் வரவிருக்கும் வள்ளியை பார்த்து பயப்பட வேண்டாம் சொல்லி சொல்றீங்க. ரசிகர்கள் ஏதாச்சும் எழுதி கொடுப்பா நம்ம வாசிக்கிறது மேடையில சகசம் தானே. அவங்களுக்கு உங்களுடைய அனுபவம் எங்களுக்கு தெரியும். 35 ஆண்டு காலத்துக்கு மேல இந்த கலைத்துறையில இருக்கீங்க. அப்புறம் ஏதோ போகாத ஊர்ல ஏறாத மேடையில மனம் ஏற்றுக்கொள்ள சந்திக்காத என் மனம் புண்பட்டு இருக்கு. உங்களை சும்மா அந்த தட்டுக்கு இவ்வளவு மரியாதை இருக்கா? கையிலே வச்சுக்கணும். ஏங்க உங்களுடைய அனுபவம் என்னங்கிற எல்லாரும் உலகம் அறிந்த ஒரு நாள் சரியா? யூடியூப் மூலமா உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்கள் நம்ம நாடகத்தை பாக்குறாங்க. நீங்க உங்க அனுபவம் வேற. அந்த பாப்பா அந்த கலைத்துறைக்கு வந்து ஒரு 4-5 ஆண்டு காலம் தான் ஆகுது. நீங்க ஒரு கேள்வி கேட்டா அவங்களால பதில் சொல்ல முடியுமா? முடியாது. அதனால நீங்க தான் பெரிய ஆளு. அவங்க ஏதாச்சும் எழுதி கொடுப்பா நம்ம வாசிக்கலாம். நீங்க தவறா எடுத்துக்க மன்னிச்சுங்க. நீங்க பயப்படாம பேசுங்க. அது என்ன வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி கடைசி நீங்க பயப்படாம பேசுங்க. ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு வெளியில வரட்டும். அவங்க என்ன பண்றது மட்டும் பாருங்க. இந்த இடத்துல விடாபெருமானை வணங்க வேண்டும். அதற்கு பின்னே ஒரு கழகத்தை தொடங்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இது. ஓராமை கந்தை உமையார் திருமகனை பதத்தை தெரியினார் வாராத புத்தி வரும் புத்திர சம்பத்து வரும் சித்தி தரும் போட்டு
அவனுக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை. பிள்ளையா துளி போட்டு செயலகவும் தொடங்கி நம்பிக்கை கொடுக்கும் அவன் துணையான காமம், குரோதம், உலோகம், மோகம், மதம், மாற்ற சொல்லக்கூடிய அறுபது வேலைக்கு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிமோகம் மனாகரம் சுத்தி ஆங்கின்னு சொல்லப்பட்டு ஆதாரங்களை மையமாக கொண்டு அவதரித்த உமையை கவச்சவன் நெட்டி கண்ணன் தோற்றுவித்த வெட்டி வேலன் கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் குமரன் திருமுருகன் வால்முருகன் செந்தில் வேலவன் இடத்திலே குடிவந்திருக்க நானே இந்த இடத்திலே நமக்கு நல்ல கனவு வேண்டும் நன்மையிலே முடிந்த இடத்தை நான் பார்க்கும்போது சொர்க்கமோ தோன்றுவதை ஒரு சிறப்பு
கைதட்டி உள்ளவங்களுக்கும் தனி குடும்பத்தின் சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்கு யார் உள்ளடக்கி ஐம்பது சொட்டை வைத்து தூங்காமல் தூங்கி சுகப்பரமை கேட்டதா இருப்பதா? முதலில் யாராவது உள்ளே இருக்கிறார்களா? ஏதாவது ஓசை கேட்கிறதா? கவனிக்கலாமே. கொள்ளை கூட்ட உள்ளே இருக்கிறது உள்ள இருக்கிறதே உள்ள இருக்கிற உள்ள என்ன இருக்கு? துணிதான் கிடக்கு. மற்றொடைய மனதை கொள்ளை கொள்ள கூட்ட உள்ளே இருக்கு. முருகப்பெருமானை நீத்து கொண்டிருக்கிறாலே முருகா 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 என்று உருகிக் கொண்டிருக்கிறார்கள். முருகப்பெருமான அடையும் தருணம் வந்து விட்டது என்பதற்காக பெண்கள் மட்டும் காவலுக்கு வந்திருக்கிறார்கள். ஆண்கள் யாரும் வந்திருக்கிறாரா? வந்திருக்காங்க. வந்தவர் யார்? வீரதேவன் அரியன் தானே. அவன் மட்டும் இன்னைக்கு வெளியில வரட்டும். அவன் கால இன்னைக்கு ரெண்டா தருண புழக்கல. இந்த கட்டையை நான் பிடிக்கல. என்ன நாரதர் பெருமாள்ராஜ் பெரிய ஆளுனாக அப்புறம் அவர் அரியரன் ஐயா பார்த்து பயப்படுறிய? நான் எப்ப பயந்தேன்? இப்ப என்ன சொன்னீங்க? அவன் வெளியில வரட்டும். அவன் கால ரெண்டா புழக்கல. இந்த கட்டையை பிடிக்கலன்னு. கால ரெண்டா புழந்தா தானே சண்டையை ஆரம்பிக்கும். நீங்க புழக்க வேண்டியல தம்பி. அந்த புழக்கல வேற இந்த புழக்கல வேற. நல்லா புழக்க போ. நல்லா புழந்த நீ நல்லா புழந்த. அடா தம்பி அரியரா, நீ வெளியில அவனை வச்சுக்கிறேன் தம்பி. இந்த பையனை உள்ள வச்சு நம்ம வெளியில வச்சுறது சாத்தியப்படாது. ஒருவேளை பருவமுகையா இருப்பலாம். நான் பாடும் அந்த பெண்மணி பாடும்போது நான் திங்கள் காட்டு பருவமங்கையோ தென்னம் கீற்று மருதம் நெய்தல் பாரி ஐவகை நிலங்களிலே குறிஞ்சி நிலத்திலே வேலி மலை சாரிலே குடிகொண்டிருக்கின்றானே முருகக் கடவுள். அந்த முருகக் கடவுளுக்காக திணை விதித்து காவல் புரிந்து கொண்டிருக்கின்றானே வெள்ளி. முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணத்தை நடாத்தி வைக்க வேண்டும் என்பதற்காக
அதற்காக யாம் இங்கே வந்திருக்கின்றோம். திருமணம் நற்கழகமாக மருது பாண்டியர் இளைஞர் அணி அருமையான மணி அவர்கள் சார்பாக இவங்க மேடையிலே நாரதா நடித்து நம்ம எல்லாம் மகிழ்ந்து கொண்டிருக்கோம். அன்போட ஒரு சிறப்பு பெருமைக்கு நேரம் நதியோரம் நல்லவனுங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. பூவை எடுத்து நாரிலே தொடுத்து அழகாக மாலையை கட்டி தனது மகளிடத்தை கொடுத்தார் தந்தை பெரியாழ்வார். அதை வாங்கி தன் இடத்திலே சூடி அழகு பார்த்து கண்ணபராக சூடினால் சூடி கொடுத்த சுடற்கொடியால் மடி கட்டி இனத்தில் பிறந்த ஊத்தி மாலையை மறந்தா என்ன மாலை திருமாலை பெருமாளை மறந்தாசி ஆண்டா அது முருகப்பெருமானை மணப்பதற்கு வள்ளி காத்துக் கொண்டிருக்கிறது. இது என்ன மாலையாக இருக்கும்? ஒருவேளை நான் தேடும் சிவந்தி மாலையாக கூட இருக்கலாமோ? நான் தேடும் செவந்தி பூவிது ஒரு நாள் பார்த்து அந்தியில் போட்டது. நான் தேடும் செவந்தி பூவிது ஒரு நாள் பார்த்து அந்தியில் போட்டது.
இசைக்கலைஞர் நன்றி. இசைக்கலைஞர் அனைவருமே பாடகர்கள். இவர் பாடகர், நம்பிராஜன் போட்டு பாடகர், எல்லாருமே பாடகர். இன்று போயிருந்தேன் நம்பிராஜன், வளையல் செட்டி, கிழமை எல்லாமே இன்னைக்கு தான் எல்லாமே நடக்கணும். அது மாதிரி இது பூராமே அப்படிப்பட்ட ஒரு தான். சரி, எல்லாத்தையும் நடத்தின 9 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சு 5-6 மணி வரல. ஆஹா, சிறப்பான விதம். யார் இவள் எதற்கா வந்தால் என்னவே இங்கே காவல் புரியாள் என்பதை பார்க்கும்போது முன்புரசம் இவர் வார்த்தனாய மகாவிஷ்ணு எங்களுக்கு வந்த பிரவள்ளி சுந்தரவள்ளி என்னும் 20 அமர்ந்து தெய்வீக மையம் பிரமான் முருகன் திருமணித்தவளை வந்தது விட்டா மற்றொரு சுந்தரவள்ளி குறிஞ்சி தலைவர் நம்பின் வரப்போராகி வள்ளி என்பது முருகப்பெருமானுக்கு வந்து இதனை காவல் என்று ஆயுள் ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சந்திக்க வேண்டும். வரக்கூடிய உபத்திராக சந்திக்க என்பதற்காக தென்றலை மட்டும் இங்கே பார்த்து விடலாம், அதற்கு பின்னே மற்றவர்களை சந்திக்க விடலாம் என்பதற்காக. Porque esta mangueira, esta
பயம் இருக்கட்டும் போங்க. வேகமா அந்த பையனை சந்திக்க போறேன். பயமா? பயப்பட யாராவது வேகமா போவாங்களா? ஏன் அவரை பார்த்து இப்படி பயப்படுறீங்க? நான் எப்ப பயந்தேன்? எப்ப பயந்தேன்? முதல்ல வந்த உடனே அவர் காலை ரெண்டா புலக்கிறோம். ஆமா. இப்ப உள்ள போயில என்ன சொல்றீங்க? வருகிறார் காவலர் வைக்கலாம் கழகத்தை. அப்படின்னா பயம் வந்துருச்சு. எப்படி வெளியில வந்தா நம்மள கை வச்சிருவாப்ல. வருகிறார், போகிறார், இருக்கிறார் என்று சொன்னதை பார்த்தேனே கிடையாது. எனது ஆசாங்கனை எழுதி கொண்ட வசனம் வரக்கூடியவர்கள் சிறியவராக அவர்கள் வருக வருக வாருங்கள் அழைக்க சொல்லியிருக்கிறார். மரியாதை நிமித்தமாக அவர்களுடைய நினைவாக வருகிறார் காவலர் வைக்கலாம் கழகத்தை. அது பொறுக்கலையா? ஹரிகரா வாடா போடா இருடா உட்காரா டாடா பெரிய பாகவதர் 2 பேரும். இது உங்க வாத்தியார் தான் எழுதி கொடுத்தாரா? மைக்கவை மரியாதை மண்டைய பொழந்து விடுவேன். போட்டுக்க கூட உருப்படியா ஒரு சட்டை இல்லை, சவுடாது. நான் உங்களை சொல்ல ஒரு பயம். நான் என் சட்டம் இல்ல. வர்ற ஹரிகரனை சட்டம் பண்றதுல சட்டம் போடுறது இல்ல இல்ல. திரைப்படத்திற்கு ஒரு சவாலியர் மறைந்த அருமையா சிவாஜி கணேசன், எங்களது நாடக உலகத்தின் சவாலியர் சகோதரர் ஹரிகரன் தற்பொழுது சிவாஜி கணேசன் மாதிரி நடித்து பாடல் பாடி நம்ம எல்லாம் மகிழ்ப்பதற்காகவே வந்து கொண்டே இருக்கிறார். நாடக உலகத்தின் என்ன சிவாஜி கணேசன் வர்றாருன்னா நம்பியார் வர்றாரு. அந்த பச்சை பையில சந்திச்சுட்டு போவோம்னு வாயை திறக்க கூடாது. என்ன துறை அதுதான் பக்கம் மேல சொன்னா அப்படியே இருக்கீங்க வைக்கிறா. இசைக்கலைஞர்னா அதுதான் இசைக்கலைஞர். நீர் இசைக்கலைஞர், நீர் இசைக்கலைஞர், நீர் இசைக்கலைஞர், இவர் இசைக்கலைஞர். நொறுக்கி விடுவேன். புரியுதா? வண்டியை வச்சவங்கப்பா என்ன எவ்வளவு கோபமா இருக்காரு.